மர்ம நபர் ஒருத்தர் ஆள் இல்லாத வீட்டுல ரொக்க பணத்தை திருடினதோட என்ன மன்னிச்சிடுங்க, நான் 1 மாசத்துல திருப்பி தந்துடுறேன், வீட்டுல உடம்பு சரியில்லை அப்படின்னு எழுதி வச்சது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. கடிதம் எழுதி வச்சுட்டு திருடிட்டு போன அந்த மர்ம நபரை இப்ப காவல்துறையினர் தேடிட்டு வரதா சொல்லப்படுது. மர்ம நபருடைய கைப்பட எழுதப்பட்ட இந்த கடிதம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மெய்ஞானபுரத்தை சேர்ந்த சித்திரை செல்வின் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி 2 பேருமே ஓய்வு பெற்ற ஆசிரியர்களா இருக்காங்களாமா. மெய்ஞானபுரம் சாத்தான்குளம் பகுதியில இவங்க வசிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இவங்களுக்கு ஒரு ஆண் மகனும் 3 பெண் பிள்ளைகளும் இருக்காங்களாமா. எல்லாருக்கும் திருமணமாகி வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில சென்னையில இருக்க அவங்களுடைய மகனை பார்க்கறதுக்காக சித்திரை செல்வினும் அவருடைய மனைவியும் கடந்த 17ஆம் தேதி வந்திருக்காங்களாமா. அப்போ அந்த வீட்டை அதே பகுதியை சேர்ந்த செல்வி அப்படின்றவங்க கிட்ட பராமரிக்கிறதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ வழக்கம் போல கடந்த 26ஆம் தேதி செல்வி அப்படின்றவங்க வீட்டு பராமரிப்புக்காக வீட்டை திறக்கும் போது வீட்டுடைய கதவுகள் உடைக்கப்பட்டு இருந்ததாமா. இதை பத்தி உடனே செல்வி அப்படின்றவங்க சென்னையில இருக்கிற சித்திரை செல்வினுக்கும் அவருடைய மனைவிக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து வந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் அதிர்ச்சி காத்திருந்ததா சொல்லப்படுது. ஹீரோல இருந்த ரொக்க பணம் 60,000 ரூபாயும் 1.5 பவுன் தங்க கம்பலும் 1 ஜோடி வெள்ளி கொலுசும் காணாம போனதா கூறப்படுது. இந்த நிலையில மர்ம நபர் ஒருத்தர் மனைவிக்கு மருத்துவ செலவுக்காக அவசரமா பணம் தேவைப்பட்டது, அதனாலதான் எடுத்துட்டு போறேன், என்னை மன்னிச்சிடுங்க, 1 மாசத்துல திருப்பி தந்துடுற அப்படின்னு சொல்லி எழுதி வச்சதா கூறப்படுது. இது தொடர்பா சித்திரை செல்வின் மெய்ஞானபுரம் போலீஸ் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல சம்பவ இடத்துக்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகளும் பதிவு செய்யப்பட்டதா கூறப்படுது. தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தனிப்படை அமைத்து சித்திரை செல்வினுக்கு நெருங்கின நண்பர் யாராவது இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொண்டு வரதா கூறப்படுது. இந்த செய்தி அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.